Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சாஃப்ட்டான லேயர்டு சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் கோதுமை மாவு இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் சுகர். நம்ம சுகர் சேர்க்கறனால மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கையை வச்சு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கலந்து எடுத்தாச்சு. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம தடவி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட் வச்சு மூடி வைக்கலாம். 1 hour இது அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு மீடியம் சைஸ் பாலை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பாலை உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம விரித்து எடுக்கலாம். நம்ம இன்றைக்கி 3 மெத்தடில் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ இதை நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரி தான் நல்லா ரவுண்ட் ஷேப்க்காக நம்ம விரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம விரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை இப்படி ஒரு சைடு மடக்கி இந்த சைட்லேருந்து இப்படி மடிக்கிடலாம். இப்போ ஓரங்கள் எல்லாமே நம்ம கையை வச்சு அமுத்தி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ட்ரையாங்கிள். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட். நம்ம செகண்ட் மெத்தட் செய்யலாம். இதையும் நம்ம பெருசாக விரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விரித்து எடுத்ததுக்கப்புறமா கத்தியை வச்சு ஒன் சைடு இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கோன் ஷேப்க்கு ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம அமுத்தி திரும்பியும் நம்ம பால் ஷேப்க்கு உருட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி. இது நம்மளோட செகண்ட் மெத்தட். இப்போ தேர்ட் மெத்தட் செய்யலாம். அதுக்கு இதை பெருசாக விரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதையும் பெருசாக விரித்து எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாதியாக மடித்து எடுத்துக்கோங்க. அந்த சைட்லேருந்தும் பாதியாக மடித்து விட்டு சைடில் 2 சைடும் மடித்து எடுத்துடலாம். இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நம்மளோட 3 ஷேப் சப்பாத்தியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா பெருசாக விரித்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ட்ரையாங்கிள் ஷேப் சப்பாத்தி இதை நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் ட்ரையாங்கிள் ஷேப் சப்பாத்தி செய்வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பெருசாக விரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட செகண்ட் மெத்தட் சப்பாத்தி இதையும் நம்ம நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதையும் நல்லா பெருசாக விரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட தேர்ட் மெத்தட் சப்பாத்தி இதையும் நம்ம நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்கலாம். நம்ம 3 மெத்தட் சப்பாத்தியுமே நல்லா பெருசாக விரித்து எடுத்தாச்சு. இதை இப்போ கல்லில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட் சப்பாத்தி ட்ரையாங்கிள் ஷேப் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். மேலே இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம 1 சைடு திருப்பி போடலாம். நம்ம 2 சைடுமே
நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 சைடுமே சூப்பராக நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ நம்மளோட செகண்ட் மெத்தட் சப்பாத்தி, இது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ திருப்பி போடலாம். நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ நம்மளோட தேர்ட் மெத்தட் சப்பாத்தி, இது மேலேயும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை திருப்பி போடலாம். அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 3 மெத்தட் சப்பாத்தி இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. எந்த அளவுக்கு லேயராக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயாமார் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.